குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். பழைய நகையை கொடுத்து 5 to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் தூத்துக்குடியில் உள்ள வ.உ.சியின் முழு உருவச் சிலைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் வ.உ.சியின் 154வது பிறந்த நாள் கடந்த செப்டம்பர் 5ஆம் தேதியன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய தொழிற்சங்க மையம் மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்கம் இணைந்து ஓட்டப்பிடாரம் வ.உ.சி பிறந்த இல்லத்தில் இருந்து மக்கள் ஒற்றுமை பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது சம்பந்தமாக CITU தொழிற்சங்க மாநில செயலாளர் ரசல் பேசும்போது இந்திய பொருளாதார இறையாண்மை சீரழிந்து விட்டது என்று கூறியுள்ளார். அந்த நேரத்தில் பாஜக சார்பாக முன்னாள் MP சசிகலா புஷ்பா, மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் வ.உ.சி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவதற்காக வந்துள்ளனர். அப்போது அவர்கள் கம்யூனிஸ்ட் நிர்வாகி ரசலின் பேச்சை கண்டித்துள்ளனர். அதை பொருட்படுத்தாத ரசல் பாஜக மற்றும் மோடி குறித்து விமர்சித்து பேசியதாக தெரிகிறது. அதனால் கோபமடைந்த பாஜக பிரமுகர் சொக்கலிங்கம் என்பவர் அவர் பேசிக் கொண்டிருந்த மைக்கை பிடுங்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த CITU தொழிற்சங்கத்தை சார்ந்த சிலர் பாஜக பிரமுகரை தள்ளிவிட்டு தாக்கியதாக தெரிகிறது. இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பாஜகவினருக்கும் இடையே பேச்சுவார்த்தை முற்றிய நிலையில் அது கைகலப்பாக மாறியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் அங்கிருந்து கலைந்து போக செய்தனர். இதனிடையே தூத்துக்குடி பழைய மாநகராட்சி அலுவலகம் முன்பு ஏற்பட்ட மோதல் தொடர்பாக சொக்கலிங்கம், ராஜேஷ்கனி, சுந்தர், சிவராமன் உள்ளிட்ட பாஜகவினரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினர் தரப்பில் மத்திய பாகம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பாஜக சார்பாக CITU மாநில செயலாளர் ரசல் மீது போலீசில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.